நீங்க கோபியுமே இனியா கிட்ட எப்படியாவது நம்ம ரெசார்ட் போலாமா, நீ வந்துரு, அது மட்டும் இல்லாம பாக்கியா வீட்டுல இருக்க எல்லாருமே வராங்க அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் இனியாவுமே எல்லாரும் வராங்கன்னா நானும் வரேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கோபியுமே பரவாயில்ல, இன்னைக்கு இந்த ரெசார்ட்டுக்கு நம்ம எல்லாருமே ஒன்னா போறோம், ரொம்பவே ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்காரு. ஆனா இங்க ராதிகா மட்டும் தான் ரொம்பவே சேடா இருக்காங்க. உண்மை சொல்ல போனா இந்த ரெசார்ட் போற பிளான் இந்த பக்கம் ராதிகாவோட தான். அவங்களுமே இந்த பக்கம் கோபி கூட நல்லபடியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நம்ம கோபி கூட இருக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மனசுல ஒரு முக்கியமான முடிவெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கோபியை விட்டு பிரியறதா முடிவெடுத்திருக்காங்க. சொல்லப்போனா அந்த முடிவுல ரொம்பவே தீர்க்கமாவும் இருக்காங்க. அந்த விஷயத்த அந்த ரெசார்ட்ல வச்சுதான் பண்ண போறதாவும் அவங்களும் தெளிவா இருக்காங்க. இன்னொரு பக்கம் இது யாருக்குமே தெரியாது, ஆனா இந்த பக்கம் வந்து மையுக்கு மட்டும் தெரியும். சொல்லப்போனா மையு கிட்ட அங்க ராதிகா வந்து தனியாவே கூப்பிட்டு பேசியிருப்பாங்க. இங்க பாருமா, இதுக்கு மேல நமக்கு டாடி வேண்டாம், சொல்லப்போனா அவர் குடும்பத்தோட இருக்கட்டு, நம்ம தனியா போயிடலாம் அப்படின்னு சொல்லி இங்க மையு கிட்ட மட்டும் இந்த பக்கம் வந்து ராதிகா பேசி வச்சிருப்பாங்க. அப்ப மையுமே ரொம்பவே சேடோட சரி ஓகே, இன்னைக்கு தான் நம்ம டாடியோட வந்து ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம், இன்னைக்கு இருக்கட்டு, இன்னைக்கு நம்ம டாடியோட போயிட்டு ரெசார்ட்ல நல்லா ஃபன் பண்ணிட்டு நம்ம அப்புறம் அங்கிருந்து கிளம்பிடுவோம், அதுக்கப்புறம் டாடி அவரோட வாழ்க்கையை பாத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை பாத்துவோம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஒரு முடிவுக்கு வராங்க. அதே நேரத்துல இங்க ரெசார்ட் கிளம்புறதுக்காக அடுத்த நாள் காலையில எல்லாருமே எந்திரிச்சு வேகமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இங்க பாக்கியவுமே அதுக்கு தேவையான சாப்பாடு அது இதுன்னு விழுந்து விழுந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ராதிகாவுமே கண்டிப்பா பாக்கியக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இங்க பாக்கிய கூட வந்து நின்று இங்க ரெசார்ட்ல நம்ம அங்க போய் சாப்பிடுறதுக்கு போற வழியில ஸ்நாக்ஸ் அது இதுன்னு சொல்லி தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த பக்கம் பாக்கிய கூட சேர்ந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் கோபிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, இன்னைக்கு வீட்டுல இருக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாவும் ஒன்னா இருக்கிறது எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவருமே கொஞ்சம் ஃபீல் குட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரிக்கு தான் இங்க ராதிகா இப்படி கூட வரது பிடிக்கவே இல்ல. சொல்லப்போனா இந்த ரெசார்ட்டுக்கு ராதிகாவை கூட்டிட்டு போக கூடாது, அவ அங்க வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பா, இவ வேற எப்ப பார்த்தாலும் என் பையன் மேல அட்டை ஒட்டின மாதிரி இப்படி ஒட்டிக்கிட்டே கூட வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இங்க எப்போ போல ஈஸ்வரி இனிமே ராதிகாவை ரொம்பவே எதிரி மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க ரெசார்ட்டுக்கு எல்லாம் கிளம்பி அவங்களோட பெட்டி படுக்கை எல்லாமே எடுத்துட்டு கீழே வர்றப்போ கரெக்டா இங்க ராதிகாவுமே அவங்களோட பாக்ஸ் பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வராங்க. ஆனா இதை பாத்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே இங்க ராதிகா பக்கத்துல போயிட்டு, ஏண்டி உன்கிட்ட எத்தனை டைம் சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டியா, என் பையனை விட்டுட்டு போயிருன்னு சொன்னா அது நீ கேட்காம மறுபடியும் என் பையன் கூட சேர்ந்து ரெசார்ட்டுக்கு வரேன்னு சொல்லி எங்களோட நிம்மதியை கெடுக்க போறியா, இங்கதான் என்னோட நிம்மதியை கெடுத்துட்டு இருந்த, அங்க வந்து இந்த குடும்பத்துல இருக்க எல்லாரோட நிம்மதியை கெடுக்க போறியா அப்படின்ற மாதிரி மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ராதிகா எந்த ஒரு வார்த்தையில அவங்களுக்கு பதிலடி கொடுக்காம லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சொல்லப்போனா இங்க ராதிகாவோட மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத இன்னுமே இங்க ஈஸ்வரியால புரிஞ்சுக்க முடியல. அதே நேரம் இங்க ரெசார்ட்டுக்கு எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லாருமே நல்லாவே ஃபன் பண்றாங்க, என்ஜாய் பண்றாங்க. இன்னொரு பக்கம் இங்க பாக்கியாவுமே வந்து கோபியோட சேர்ந்து ரொம்பவுமே சகஜமா பழக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே, அப்பா எப்படியோ நான் நினைச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த ராதிகா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பையனை விட்டு பெரியரா போல இருக்கு, ஏன்னா கோபி கூட எப்பவுமே கையை பிடிச்ச மாதிரி நடந்துட்டு இருப்பா, இப்ப என்னமோ அவ கோபியை விட்டுட்டு தனியாவே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஈஸ்வரியுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இனியாவுமே இந்த பக்கம் கோபி கிட்ட ரொம்பவே சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா மையு வந்து இந்த பக்கம் கோபி கிட்ட போய் சேராம கொஞ்சமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மையோட மனசுல கண்டிப்பா இவர் நம்ம அப்பா கிடையாது, இவரை தான் எப்படி நாளைக்கு விட்டுட்டு தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவங்க மனசுல இருக்கு. அதனால அந்த விஷயத்தை வெளியில காட்டிக்காம அதை தனக்குள்ளே வச்சுட்டு ரொம்பவே இயல்பா நடந்துக்க ட்ரை பண்றாங்க. இன்னொரு பக்கம் கோபியுமே சரி ஓகே நம்ம போய் ஒரு நல்ல ஹோட்டல்ல லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஃபேமிலியில இருக்க எல்லாருமே ஒன்னாவே இன்வைட் பண்ணி இந்த பக்கம் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போய் லஞ்ச் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அங்க டேபிள்ல ஒவ்வொருத்தர வரிசையா உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு 3 சீட்டு மட்டும் காலியா இருக்கு. அப்ப கரெக்டா ஒரு சீட்டு கேப் விட்டு இருக்கிறதுனால ராதிகா அங்க போயிட்டு அங்க அவங்க பொண்ணு கூட மைய கூட உட்காந்துக்கிறாங்க. ஆனா இன்னொரு சைடு 2 சீட்டு ஒரே மாதிரி பக்கம் பக்கமா இருக்கு. இதை பார்த்துட்டு இருக்கிற கோபியும் பாக்கியாவும் 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல உட்காரலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இனியா ஈஸ்வரி எல்லாரும் சேர்ந்துட்டு உட்காருங்க, அதான் சாப்பாடுலாம் வரப்போதில்ல, ஆர்டர் பண்ணும் வாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து அவங்க 2 பேரும் உட்கார வைக்கிறாங்க. வேற வழியே எல்லாம் இந்த பக்கம் பாக்கியாவுமே கோபியோட பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே, அப்பா இப்படி இவங்க 2 பேரும் ஒன்னா பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுமே ரொம்பவே வந்து கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இதை பார்த்துட்டு இருக்க ராதிகா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம ரொம்பவே இயல்பா அவங்களோட வேலையை எப்பவும் போல செஞ்சுட்டு இருக்காங்க. சொல்லப்போனா அவங்க எதிர்பார்க்கறது இதுதான், பாக்கியா மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்காக இந்த தியாகத்தை நான் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும்ன்ற மாதிரி அவங்களுமே ரொம்பவே வந்து ஒரு முடிவோட நடந்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்ல எல்லாருமே ஜாலியா பேசிக்கிட்டு விளையாண்டுகிட்டு சிரிச்சுக்கிட்டு சாப்பிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பாக்கியாவுமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா இந்த மாதிரி வந்து இவங்க பாக்கியா சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. உடனே இந்த பக்கம் வந்து ஈஸ்வரியுமே, பரவாயில்ல பாக்கியா இன்னைக்குதான் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க, இந்த மாதிரி நீ சிரிச்சு நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பாக்கியாவும் கண்டிப்பா நம்ம எல்லாரும் குடும்பமா வந்திருக்கிறதால நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியாவுமே ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ராதிகாக்குமே அப்ப கண்டிப்பா பாக்கியாக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், நான் தான் பாக்கியோட வாழ்க்கையில உள்ள வந்து அவங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டு அப்படின்ற மாதிரி இங்க ராதிகா ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த வருத்தத்தை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில காட்டிக்காம ரொம்பவே இயல்பா இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து முடிஞ்சு இங்க எப்போ போல வீட்டுக்கு வந்துடுறோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க கோபியுமே இங்க ராதிகாவை தனியா கூப்பிட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ராதிகா இன்னைக்கு நம்ம ரெசார்ட் போயிட்டு வந்தப்போ எனக்கு ஃபீல் நல்லா இருந்துச்சு, சொல்லப்போனா அங்க நம்ம எல்லாரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபி ரொம்பவே வந்து பெருமையா பேசிட்டு இருக்காரு. அதே நேரத்துல பாக்கியா இந்த மாதிரி என் பக்கத்துல உட்காந்து சாப்பிடுவான்னு நான் நினைக்கவே இல்லை, ஏன்னா நான் அவளுக்கு அவ்வளவு துரோகம் பண்ணிருக்கேன், எல்லா துரோகத்தையும் மறந்துட்டு இப்போ போல என்கிட்ட சகஜமா பழகுறா அப்படின்ற மாதிரி இங்க மறுபடியுமே பாக்கியாவை பத்தியே இங்க ராதிகா கிட்ட அவங்க பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ராதிகாவுமே அப்ப கண்டிப்பா கோபிக்குமே இன்னும் பாக்கியா மேல விருப்பம் இருக்கதான் செய்யுது. நம்ம மட்டும் கோபியோட வாழ்க்கையை விட்டு போயிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாக்கியா கண்டிப்பா வந்து கோபியோட வாழ்க்கைக்குள்ள சேர்ந்துருவாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை கிடைக்க காரணமானது நான் தானே, கண்டிப்பா அதை சரி செய்ய வேண்டியது என்னோட கடமை தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகாவுமே மனசை இரும்பாக்கிட்டு அவங்க எப்பவும் போல படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்ச உடனே இந்த பக்கம் டைரக்டா பாக்கியாட்ட வராங்க. வந்தது மட்டும் இல்லாம பாக்கியா நீங்க எங்களுக்கு கொடுத்த 10 நாள்
டைம் முடிஞ்சிச்சு, என்னோட நாங்க இந்த வீட்டை காலி பண்ணணும், அதனால இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்களோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து பாக்கியா கிட்ட இங்க ராதிகாவும் சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இங்க கோபிக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்ன இது இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துட்டா ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஷாக் ஆகி போய் நின்னுட்டு இருக்காரு. அதே நேரத்துல எங்க கோபியுமே அப்படியே தகச்சு போய் சரி வழி இல்ல, நம்ம கிளம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தயாராயிட்டு இருக்காரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க இனியாவுமே, அப்பா தயவு செஞ்சு எங்களை விட்டு போயிடாதீங்கப்பா, நீங்க எங்க கூட இருக்கும்போது மட்டும் தான் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ரிசார்ட்ல கூட பாருங்க, நீங்க எங்க கூட இருக்கும்போது நாங்க எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம். சொல்லப்போனா பாட்டி ஹாப்பியா இருந்தாங்க, அம்மா ஹாப்பியா இருந்தாங்க, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இப்ப மறுபடியும் நீங்க எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நாங்க ரொம்பவே கஷ்டப்படுவோம்ப்பா, நாங்க ரொம்ப நீங்க இல்லாம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இந்த இனியா பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ராதிகாவுமே எதுவுமே பேசாம அவங்களோட பெட்டி படுக்க, அதே நேரம் மையோட பெட்டி படுக்க எல்லாத்தையுமே பேக் பண்றாங்க. பேக் பண்ணது மட்டும் இல்லாம எடுத்துட்டு கீழே வராங்க. வந்துட்டு இந்த பக்கம் வந்து இனியாவை கூப்பிடுறாங்க. இனியாவை கூப்பிட்டு இங்க பாரு இனியா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இனியாவுமே இங்க பாருங்க, நீங்க இப்படி பண்ணாதீங்க, எங்க அப்பாவை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போகணும்னு நீங்க நினைக்காதீங்க, நீங்க கண்டிப்பா வந்து அப்படி பண்ணீங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு, அவரை எங்க கிட்டே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இனியா பயங்கரமா வந்து ராதிகா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் ஈஸ்வரி இருந்துகிட்டு இவதான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாளு, ஒரு கல் நெஞ்சக்காரி, எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி கோபி எங்கிட்ட இருந்து பிரிக்கணுங்கிறது அவளோட எண்ணம். இப்ப கூட பாரு அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா கோபி நீ கண்டிப்பா இவ கூப்பிட்டாலும் இந்த வீட்டை விட்டு போக கூடாது, அப்படி மீறி நீ போன அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுக்கப்புறம் நீ அம்மாவை பார்க்கவே முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி அவங்க எப்பவும் போல பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாக்கு என்ன இது எல்லாரும் எதுக்காக மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் ராதிகா முடிவு எடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன இந்த முடிவை மாத்திர மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க ராதிகா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இங்க இனியா கிட்ட இங்க பாரு இனியா, நான் கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போறேன், ஆனா நான் வந்து உங்க அப்பாவை உங்ககிட்ட தான் நான் பிரிக்க விரும்பல, உங்க அப்பா இங்கதான் இருப்பாரு, நானும் மையும் மட்டும் தான் இந்த வீட்டை விட்டு போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டவனும் இந்த பக்கம் கோபிக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அப்படியே தகச்சு போய் நின்னுட்டு இருக்காரு. அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து இனியாவுமே என்ன சொல்றீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஆமாமா கண்டிப்பா உங்ககிட்ட உங்க அப்பாவை பிரிக்க நான் விரும்பல, ஏன்னா நீ சின்ன வயசுல இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், இப்போ நான் உங்க அப்பாவை பிரிச்சு உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல, உங்க அப்பாவை நீயே வச்சுக்கமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டவனு இனியாவுமே இந்த பக்கம் வந்து ராதிகாவை ஹக் பண்றாங்க. ரொம்ப தேங்க்யூ ஆண்டி, நீங்க பண்ண விஷயத்த நான் கண்டிப்பா லைஃப் லாங் மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இனியாவுமே இங்க ராதிகாக்கு நாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பாக்கியாவுமே என்ன ராதிகா சொல்றீங்க, நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க ராதிகாவும் இருந்துகிட்டு இங்க பாருங்க பாக்கியா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உங்க லைஃபை விட்டு கோபி நான் பிரிச்சு கூட்டிட்டு போனேன், ஆனா இப்ப மறுபடியும் அதே கோபிய அதே நல்லவரா மறுபடியும் உங்ககிட்ட வந்து நான் ஒப்படைக்கிறேன், ஆனா இந்த கோபி ஏத்துக்கிறதும் ஏத்துக்காதும் உங்க விருப்பம், ஆனா கோபியோட வாழ்க்கைக்கு எங்களோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு சம்மந்தம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் பாக்கியா பயணமா தகச்சு போய் நிக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரியை பார்த்து இங்க பாருங்க உங்க பையன் உங்க கூட இருக்கணும் தானே நீங்க ஆசைப்பட்டீங்க, உங்க பையனை நீங்களே வச்சுக்கோங்க, நீங்க கடைசி காலம் வரைக்கும் இல்ல, நீங்க கடைசி காலத்துக்கு அப்புறம் கூட உங்க பையன் இதே வீட்டுல இருக்கட்டு, ஏன்னா இதுக்கு மேல உங்க பையனோட லைஃப்ல நான் இருக்க மாட்டேன், ஆனா அதே நேரம் இனிமேல் என் பொண்ணு ஹெல்ப் பண்றவளை வச்சுக்காதீங்க, சொல்லப்போனா நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் பொண்ணு என்னையும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கு, நாங்க இந்த மாதிரி வந்து மானம் இல்லாமலாம் இந்த வீட்டுல இல்ல, கோபிக்காக தான் இந்த வீட்டுல இருந்தோம், கோபி எப்பவுமே எனக்கு கஷ்டப்படுதுன்னு நினைச்சதே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ராதிகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க ராதிகா பேச பேச ஈஸ்வரியோட கண்ணுல இருந்து பயங்கரமா கண்ணீர் வர ஆரம்பிக்குது. அதே நேரம் ராதிகாவுமே இங்க பாருங்க கடைசி நேரத்துல நீங்க நல்லவளா மாறிடாதீங்க, நீங்க எப்பவும் போல இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க மொழிவை கூட்டிட்டு அங்கிருந்து வெளியில கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க கோபிக்கு ராதிகா நீ என்ன பண்ற, நீ எதுக்காக நீங்க விட்டுட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு கோபியுமே மறிக்க வராரு. ஆனா கோபியை பார்த்து ராதிகாவுமே இங்க பாருங்க கோபி, இவ்வளவு நாள் நீங்க என்கிட்ட கிடந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், ஏன்னா நீங்க எங்கூட சந்தோஷமா தான் இருந்தீங்க, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா நீங்க உங்க குழந்தைகளை பிரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க, அந்த விஷயத்த நான் நிறைய டைம் கவனிச்சிருக்கேன், நான் அப்ப கூட யோசிப்பேன் எதுக்காக அவரு பாக்கியோட குழந்தைங்க மேல மட்டும் அன்பு செலுத்துறாரு, ஏன் நம்மளோட பொண்ணு மேல அன்பு செலுத்தல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிச்சிருப்பேன். ஆனா நீங்க அந்த விஷயத்தையும் பூர்த்தி பண்ணீங்க, நீங்க மயு மேலையுமே வந்து முழுமையான அன்பை காட்டினீங்க, ஆனா அதனால உங்களோட குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க, உங்களோட குழந்தையோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம், நான் மயுவை எப்படியாவது பாத்துக்குவேன், ஏன்னா மயுக்கும் எனக்கும் கிடைச்ச வாழ்க்கை முதல் வாழ்க்கை சாபம், ரெண்டாவது வாழ்க்கை எனக்கு வரமா கிடைச்சது, ஆனா அந்த வரத்தை இப்ப நான் வந்து இங்க பாக்கியாக்கே நான் விட்டு கொடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு கோபியுமே அதிகா நீ தப்பான முடிவு எடுக்கிற, கண்டிப்பா நான் இந்த விஷயத்த நான் ஏத்துக்கணும்னு நான் விரும்ப மாட்டேன், நம்ம எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ராதிகாவும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இங்க பாருங்க கோபி, இந்த மாதிரி நீங்க சொல்ற விஷயம் வேணா பேச்சுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்கு நமக்கு செட்டே ஆகாது, நம்ம எப்பவுமே நடைமுறைக்கு அதை வந்து கொண்டு வர முடியாது, நீங்க எப்பவுமே பாக்கி கூட இருக்கனா இருங்க, ஆனா எங்க கூட இனிமேல் வந்துடாதீங்க, இனிமேல் எங்களோட லைஃப்ல நீங்க கிடையவே கிடையாது கோபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மையுவை கூட்டிட்டு நீங்க ராதிகாவும் வெளியில போறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு கோபியுமே பயங்கரமா ஃபீல் பண்ணி மயு எதுக்காக அப்பாவை விட்டுட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா இந்த பக்கம் மயுமே இங்க பாருங்கப்பா, உங்களை நாங்க விட்டுட்டு போலப்பா, உங்களை உங்க குடும்பத்தோட சேர்த்து வச்சுட்டு போறோம், ஓகேப்பா பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மயுமே அங்க இருந்து ரொம்பவே ஹாப்பியா கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த பாக்கியோட வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கரமா கண்காலங்க ஆரம்பிக்கிறாங்க, இன்க்ளூடிங் செல்வி கூட பயங்கரமா ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த பக்கம் ராதிகாவோட மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கு, அப்ப எப்பேற்பட்ட முடிவு அவங்க எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே இவ்வளவு நாள் ராதிகாவை திட்டிட்டு இருந்தாலும் ஆனா இப்ப ராதிகாவை பார்த்து பயங்கரமா பிரமிப்படைகிறாங்க. ஆனா அதே நேரம் இந்த பக்கம் வீட்டுல இருக்கிற கோபியை இங்க பாக்கியா ஏத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது வந்து நமக்கு கொஸ்டின் மார்க் தான். அடுத்து என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் guys.